ஸ்டாண்டர்ட் 12th யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸஸ் 1.1ல உள்ள ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள அன்னோன் வேரியபிள்ஸான எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை பயன்படுத்தி. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மாட்டுக்கு மாறிடும். அப்படி மாற சொல்ல ஏங்கிறது கண்டிப்பாக நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இதில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இஸ் அ கோஃபேக்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? சொல்யூஷன் ஆஃப் த அன்னோன் எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். கொடுத்துருக்க சம்மில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2x - y = 8, 3x + 2y = -2ன்னு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாக உள்ள வேரியபிளோடு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டண்ட்டை தனியாக ஏயாகவும் வேரியபிளை தனியாக ஒரு மேட்ரிக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள கான்ஸ்டண்ட்டாக ஒரு மேட்ரிக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறேன். ஃபைனலாக வேரியபிளோடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஏயும் தனியாக வரக்கூடிய அந்த வேரியபிள் மேட்ரிக்ஸை பி எக்ஸாகவும் அந்த சீக்வல் இந்த பக்கம் வர கான்ஸ்டண்ட்டை பிஏன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு கிடச்சிரும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண சொன்னதுனால அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இதை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஏன்னு இருக்கணும். இது நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்படி என்ன பண்ணுறோம்? நான் சிங்குலர் கண்டுபிடிக்கிறோம். நான் சிங்குலர் வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஃபைண்டிங் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7. 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் கண்டிப்பாக என்ன ஆகும்? ஏ இன்வர்ஸ் வந்து என்ன ஆயிரும்? எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 2/2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இந்த டயகனலில் உள்ள எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதர் டயகனலில் உள்ள எலமெண்ட்டுடைய சைனை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். அப்படி கிடைச்சல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 1 - 3 இந்த பக்கம் 2. இதான் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது நம்ம 7 கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ ஏ இன்வர்ஸையும் பியும் கொண்டு போய் அந்த ஃபார்முலா 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 14 - 28க்கு வெளியே 1/7 இருக்குது. இதை உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 14/7 வரும், 28/7 வரும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 இங்கே -4. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -4. அப்போ தர்ஃபோர் த சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் y ஈக்குவல் டு -4.